ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோம் லோன் வாங்கி நான் வந்து வீடு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு நான் எப்படி வந்து பிளான் பண்ணேன், எப்படி வந்து பணத்தை சேவ் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட்டை வந்து என்னால் பரட்ட முடிஞ்சுச்சு, என்னென்னலாம் பண்ணி நான் வந்து லோன் வந்து வாங்கி ஒரு பழைய வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஹோம் லோன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் டிசைட் பண்ணது நம்ம வந்து கண்டிப்பாக லோனில் 30% மட்டும் தான் கட்டணும் அப்படின்னு. 30% அப்படின்னா 100க்கு 30 ரூபா. நம்மளுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 30 ரூபா மட்டும் தான் நம்ம வந்து லோனாக கட்டணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 2வதா நாங்கள் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் அப்படிங்கிறது நம்ம வந்து 50% அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து லோனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து மீதி 50% அமௌண்ட்டு அப்படின்னீங்கன்னா, அப்போ மீதம் வந்து 20% என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? இந்த 50% அமௌண்ட்டு வந்து எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்ததை திரும்பவும் நான் ரீகால் பண்ணுறேன். எப்படி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஆர்டி தான் வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து ஆர்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 12 மந்த் வரும் இல்லைங்களா? இந்த 12 மந்த் முடிஞ்ச உடனே இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ₹1,00,000 வருது அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப்டியாக போட்டுட்டோம். இந்த எஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாங்கில் வர மாதிரி 5 இயர்ஸு 10 இயர்ஸு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணோம். இந்த 2 விஷயத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு கிடச்சிது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிதுன்னா, ஒரு எஃப்டிலையும் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடச்சது வந்து ஒரு 8 லேக்ஸ் வந்து எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த 8 லட்ச ரூபாயோட கூடுதலாக நாங்கள் வந்து இன்னொரு 5 இயர்ஸில், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சேவ் பண்ணது வந்து 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. மீதம் வந்து ஒரு 8 லேக்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி சேவ் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் வந்து ஒரு எஸ்ஐபி வந்து போட்டிருந்தேன். அந்த எஸ்ஐபியில் இயர்லி 1,20,000 வந்து நான் வந்து பே பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு மெச்சூரை வந்து எவ்வளோ நாள்னா 5 இயர்ஸ் கழித்து எனக்கு வந்து நான் வந்து 5 இயர்ஸ் வந்து பே பண்ணியிருந்தேன். 5 இயர்ஸில் வந்து எனக்கு வந்து 6 லேக்ஸ் வந்து பே பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிறது லைஃப் லாங் விடும்போது நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நான் வந்து 5 இயர்ஸ் கட்டின அமௌண்ட்டை 6th இயரே வந்து நான் வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன். அந்த 1 இயர், அதாவது கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. அப்போது இதில் வந்து எனக்கு ஒரு 8 லேக்ஸ் கிடச்சிது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 8 லேக்ஸ் வச்சுருக்கேன், சேவ் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் ஒரு 8 லேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடச்சிது. இது இல்லாமல் கூடுதலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பழைய கோல்டை வந்து சேல் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 9 லட்ச ரூபா கிடச்சிது. கண்டிப்பாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ நகையை சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு 9 லட்ச ரூபா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 8 16 16 9 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக கையில் வந்து 25 லட்ச ரூபா இருந்துச்சு. இதை வச்சு தான் நான் வந்து ஓல்டு ஹவுஸ் வந்து வாங்கினேன். இந்த ஓல்டு ஹவுஸ் வந்து வாங்கும் பொழுது நிறைய வந்து விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய வீடு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து எத்தனை வருடம் ஆயிடுக்கு அப்படிங்கிறது ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, கட்டி 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இன்ஜினியர்ஸ் கிடையாது. பட் 10 வருஷத்துக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் வேல்யூபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு வீடு வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ஸோட அளவு, அதுக்கப்புறம் எத்தனை ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது நம்மளுக்கு சூட் ஆகுமா, அப்புறம் அவங்க சொல்கிற ரேட்டுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இன்ஜினியரை வச்சு வந்து எஸ்டிமேஷன் போடும்பொழுது பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற அமௌண்ட்டை விட அந்த இன்ஜினியர்ஸோட எஸ்டிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது கவர்மெண்ட்டோட வேல்யூ அப்படிங்கிறது எப்போவுமே கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வீடு வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதனால் ஓகே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிசைட் பண்ணிட்டோம். பட் வந்து நாங்கள் வாங்கின வீட்டை அவங்க வச்சுருந்ததுலேருந்து மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து குடியேற முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஓல்டு பில்டிங் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவங்க வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு வந்து அந்த வீடை வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வாஸ்தெல்லாம் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அதனால் அது முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பழைய வீடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷனுக்கு ஒரு 5 லேக்ஸ் மினிமம் வந்து ஒரு 5 லேக்ஸாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்கு அதை வந்து மாற்றிட முடியும். இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே, இந்த வீடை வாங்கிட்டு ஒரு 5 லேக்ஸ் மேலே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற வீடை வாங்குறது, இது 2ஐயும் விட நம்மளுக்கு வந்து ஓல்டு ஹவுஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நிறைய வகையில் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதாவது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ரேட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரீசனபுளாக இருக்குது. ரேட்டு வந்து இப்போ வந்து புது வீடாக இந்த வீடை வாங்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 60 லட்ச ரூபா வருது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 15 லேக்ஸ் வந்து லெஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 45 லேக்ஸுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 லேக்ஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த வந்து வீட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி இப்போ வந்து குடி வந்தாச்சு. எங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆனதாகவும் இருக்குது. இது வந்து அப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய ஏரியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இதை வந்து வாங்கி இப்போ வந்து குடியேறியிருக்கோம். அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னா இதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் யூசேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டில் கார் இருக்குது. பட் அந்த கார் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கியிருக்கோம். அதுவும் வந்து ஒரு பேங்க் மேனேஜரோடது சிங்கிள் ஹேண்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகலை. பட் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும்னா புதுசு தான் வாங்கணும், எதுனாலும் நான் புதுசாக தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்பொழுது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளுக்கு நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ணுற விஷயமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயத்தையே திரும்ப சொன்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி வாங்குனீங்க, என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து 20 இயர்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த 20 இயர்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டென்யூர் வந்து பண்ணியிருக்கேன். பட் வந்து ஹோம் லோனை அடைக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ வந்து எனக்கு இருக்கிற ஹோம் லோனை அடைக்கிறதுக்கு இப்போ வந்து ஹோம் லோன் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஆனால் 20 வருஷம் கட்டணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து வட்டி வந்து ரொம்ப கூடுதலாக போகும். அப்போ வந்து நம்ம வந்து அதிகமான வட்டி கொடுக்காம ரொம்ப சீக்கிரமாக ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.